பேர பிள்ளைங்களா எந்திரிங்க, பள்ளிக்கூடம் போகணும்ல. உங்க அண்ணன் முகத்துல தானே முழிப்பீங்க. இந்த வந்துகிட்டு இருக்கான். தம்பிங்களா எந்திரிங்க, இந்தாங்க காஃபி. வெள்ளச்சாமி, இன்னைக்கு சந்தைக்கு போகணும். மத்தியானமா வந்து என்னை கூட்டிக்கிட்டு போறியா? பார்த்தா இன்னைக்கு என்னால எங்கேயும் வர முடியாது. சாயந்தரம் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அப்படி என்ன இவனுக்கு முக்கியமான வேலை? வெள்ளச்சாமி, உளுந்தம்பருப்பு தேர்ந்து போச்சு, 1 கிலோ உளுந்தம்பருப்பு வாங்கிட்டு வந்துரு. ஏன்பா பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சு, புறப்படலையா? அவனுக்கு பள்ளிக்கூடம் ரொம்ப தொலைவா இருக்குதான், நடக்க முடியலையா. சைக்கிள் வாங்கி கொடு, அப்பதான் போவேன்னு அடம் பிடிக்கிறான். சைக்கிள் தானே, நாளைக்கு வாங்கி கொடுத்துறேன். இப்ப புறப்படு. சண்முகம், பள்ளிக்கூடம் ரொம்ப தூரமா, நடக்க முடியலையா? அண்ணன் முதுகு மேல ஏறிக்க, நான் கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல விட்டுறேன். என்ன ஏறிக்க. ஸ்கூலுக்கு நேரமாச்சுனே, சீக்கிரம் போங்கண்ணே. சரிப்பா. வீடு ஒழுகுது, சரி பாருன்னு அப்பவே சொன்னேனே, கேட்டியா? இப்ப பாரு, இந்த மழையில குழந்தைங்க எப்படித்தான் தூங்க போகுதோ தெரியல. ஆத்திரம் அவசரத்துக்கு வீட்டுல ஒரு கொடை கூட இல்ல. தம்பியில என் மடியில படுத்துங்க. வாங்க வாங்க. முத்தூர் கிராமம் மயில்சாமியின் மூத்தகுமாரன் சிரஞ்சீவி வெள்ளைச்சாமி என்கிற வரனுக்கும், முத்தூர் கிராமம் தர்மலிங்கத்தின் சகோதரி சௌபாகியவதி ராதா என்கிற வதுவுக்கும் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு நிச்சயதார்த்த தாம்பூல பத்திரிகை மாற்றப்படுகிறது. மாத்திக்கலாமே? மாப்பிள்ள, என் தங்கச்சி பேர்ல 100 ஏக்கர் நிலமும் அதோட ஒரு வீடும் எழுதி வச்சிருக்கேன். இந்தாங்க பத்திரம். அட அதெல்லாம் எதுக்குப்பா? அட எப்படி என் தங்கச்சி நான் செய்ய வேண்டியதானே. இந்தாங்க வாங்கிக்கங்க. எனக்கு எதுவுமே வேணாம். பரவாயில்ல, வாங்கிக்கங்க. நல்ல வேலை, இங்க யாருமே இல்ல. அண்ணே, ஒண்ணுக்கு போனே. பாத்ரூம் இருக்கு, போ. எங்க இருக்குன்னு தெரியலையே. அந்த கிணத்துக்கு பக்கத்துல இருக்கு, போ. ரொம்ப அவசரமா இருக்கு, எங்க போறதுன்னு தெரியல. நீங்க வந்து கூட்டிட்டு போங்கண்ணே. இரு இரு, பாப்பா போலாம்.
இல்லையா? விளையாடுறதுக்கு வேற இடமா இல்ல? போக வெளியே. ஐயோ, என் பவுடரை செட்டி காலி பண்ணிட்டியே. குடுறா. ராதா, எதுக்காக சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? இது பாருங்க, நேத்துதான் அண்ணன் புதுசா கட்டில் வாங்கி கொடுத்தாரு. அதை இப்படி பாழாக்குறாங்க. பிசாசுங்க. வாங்க, வெளியே போய் விளையாடலாம். என்னம்மா, மாப்பிள்ளையோட தம்பிங்க ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருக்காங்களா? கல்யாணம் ஆன உடனே முதல்ல இந்த சனியன்களை தூக்கி ஹாஸ்டல்ல போடணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. கல்யாணம் ஆன உடனே முதல்ல இந்த சனியன்களை தூக்கி ஹாஸ்டல்ல போடணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. என்னப்பா சொல்ற? எனக்கு இந்த கல்யாணம் சரிப்பட்டு வராது. உன் தங்கச்சிக்கு வேற மாப்பிள்ள பாத்துக்க. ஊர் அறிய நிச்சயம் பண்ணிட்டு இப்ப வேண்டாம்னு சொல்றியே, அப்படி என் தங்கச்சி கிட்ட என்ன குறைய கண்ட? எனக்கு வரப்போற பொண்டாட்டி ஒத்துமையா என் குடும்பத்தை கட்டி காப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே என் தம்பிகளை பிரிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறாள். இவ எப்படி எனக்கு சரியா வருவா? அவ சொன்னதுல என்னப்பா தப்பு இருக்கு? கல்யாணத்துக்கு பிறகு எந்த பொண்ணும் புருஷன் கூட சந்தோஷமா இருக்கணும் தான் நினைப்பா. அதுதானே அவளும் சொன்னா. உன் தம்பிகளை ஹாஸ்டல்ல சேர்க்கணும் தானே சொன்னா, நடுரோட்ல விடணும்னு சொன்னா. இன்னைக்கு ஹாஸ்டல்ல சேர்க்கணும்னு சொல்றவ நாளைக்கு நடு ரோட்ல விட மாட்டேன்னு என்ன நிச்சயம் இருக்கு? உனக்காக நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. என் தங்கச்சி பேர்ல 100 ஏக்கர் நிலம், ஒரு புது வீடு பத்தாதுன்னு சொல்லு, இன்னும் 100 ஏக்கர் நிலம் சேர்த்து தர. சொத்து என்ன பெரிய சொத்து? என் தம்பி இல்லாம நீ எனக்கு சொர்க்கமே கொடுத்தாலும் அது எனக்கு தேவையில்லை. நல்லா இருப்ப. உன் தங்கச்சிக்கு வேற இடத்துல மாப்பிளைய பாரு. இந்தா. ஒரு நிமிஷம். என் தங்கச்சி உன்னை ஆசைப்பட்டாலே தான் என் தொழிலாம் உன்னை பார்ட்னரா சேர்த்து மாசம் மாசம் உனக்கு படி அளந்தேன். இனிமே உன் நிலைமை என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. பொழைக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு. என்கிட்ட இருக்கும்போது நீ 10 பேருக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருந்த. இப்போ நிலைமையை பாத்தியா? 10 ரூபாய்க்கு கையை கட்டி நின்னுட்டு இருக்க. தம்பிகளை பிரியக்கூடாதுன்னு தானே என் தங்கச்சியை வேண்டான்னு சொன்ன. எத்தனை நாளைக்கு உன் குடும்பம் பிரியாம இருக்கும்? நாளைக்கே உன் தம்பிங்கெல்லாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சு கல்யாணம் குடும்பம் வந்துட்டா உன் கூடவே இருந்துருவாங்களா என்ன? இப்ப சொல்றேன் கேட்டுக்க. என்னைக்காவது ஒரு நாள் இதே தம்பிங்க உன்னை நடு ரோட்ல விட்டுட்டு போகத்தான் போறாங்க. அன்னைக்கு என் தங்கச்சியோட அருமை உனக்கு தெரியத்தான் போகுது. அது மட்டும் நடக்கவே நடக்காது. அது நடக்கத்தான் போகுது. நீ பார்க்கத்தான் போற. வாங்கண்ணே, பொங்கல் துணியா? ஆமாப்பா, கொடுங்க. எனக்கு என் தம்பி. அப்படியா? பாப்போம். அளவு குறையுது, ஒரு தம்பிக்கு சட்டை வராது. அப்ப தம்பிகளுக்கே தைச்சிருங்க, எனக்கு வேணாம். சரிங்க. வர வர அண்ணனை நம்ம ஊர்ல பார்க்கவே முடியல. உள்ளூர்லயே வேலை நிறைய இருக்குப்பா. ஆஹா. தம்பிங்க என்ன பண்றாங்க? பெரிய தம்பி முத்து ஹோட்டல்ல வேலை பார்க்கறான். ரெண்டாவது தம்பி சண்முகம் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு செலக்ட் ஆயிருக்கான். கோயம்புத்தூர்ல ட்ரைனிங் போய்கிட்டு இருக்கான். வாரத்துல சனி ஞாயிறு வீட்டுக்கு வருவான்.
சின்ன தம்பி செல்வம் பட்டணத்துல டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான். மாசத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வந்துட்டு போவோம். ஓஹோ, நல்லா லூசா இறக்க வச்சு தையே. இறக்கம் வச்சிருக்கேண்ணே. இதுக்கு மேல இறக்க வச்சு தைச்சா ரொம்ப அசிங்கமா இருக்கும். அட, வளர்ற பிள்ளைய தானே, கொஞ்சம் இறக்க வச்சு தைப்பா. சரிண்ணே. ஏலே ஆறுமுகம், வீட்டுல பால் பொங்கிருச்சா? செவிட்டு பையன், காது கேக்குதா பாரு. அப்பதா அது ஆர்வம் இல்ல, நம்ம தயிர்காரி. தயிர்காரி தலையில ஒரு பானை வச்சுக்கிட்டு போக கூடாதா? அப்பதா இதுக்கு தான் நான் உன்னை கண்ணாடி போட சொன்னேன். ஏண்டாலே, வயசாயி போச்சுன்னு என்னை குத்தி காட்டுறியா? கண்ணாடி போடலனா எங்களுக்கு கண்ணு தெரியாதோ? போ, போய் மஞ்ச கொத்தை எடுத்துட்டு வா. சட்டை ரொம்ப நல்லா இருக்குண்ணே. நல்லா இருக்கு. ஐயோ, என்னப்பா அது கோமாளி மாதிரி ஆயிடுச்சே. இத போட்டுக்கிட்டு நீங்க எப்படி வெளியே போவீங்க? டெய்லர் அப்பவே சொன்னான், நான் தான் கேட்கல. தப்பு பண்ணிட்டேன். சாச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. நாங்க வளர்ற பிள்ளைங்க தானே, லூசா தான் இருக்கணும் இல்லடா? ஆமாண்ணே. நீங்க கவலைப்படாதீங்கண்ணே. இப்ப பாருங்க. இப்ப பாருங்கண்ணே, சரியாயிடுச்சு. அண்ணே, இப்ப இதானே ஃபேஷன். அப்பா படத்தை கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. சரிங்க. அப்பதா, எங்க ட்ரெஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? பெரிய அண்ணா வாங்கி கொடுத்தாங்க. ஏண்டா, என்னடா துணி வாங்கி கொடுத்திருக்கிற? வளர்ற பிள்ளைங்க கொஞ்சம் பெருசா வாங்கி கொடுக்க கூடாதா? ரொம்ப இறுக்கமா தச்சு கொடுத்திருக்கியாடா? அப்பத்தா கண்ணாடி மாட்டு பாரு போ. ஏன்பா வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? என்ன ஏதுன்னு கவனிக்கிறது இல்லையா? என்ன கிண்டல் பண்றியா? என்ன பார்த்தா சர்வர் மாதிரி தெரியுது. மன்னிச்சிடுங்க, தெரியாம சொல்லிட்டேன். சாப்பிட வந்திருக்கீங்களா? உட்காருங்க. உட்கார்ந்துட்டா டேபிள் கிளீன் பண்றது யாரு? யோ, என்ன அது? தோசை. நான் உன்கிட்ட வெங்காய தோசை கேட்டேன். இதுல வெங்காயமே இல்ல. என்ன அது? இது என்ன? வெங்காயம். அது தோசை. ரெண்டையும் சேர்த்தா வெங்காய தோசை. சாப்பிட. முத்து, இப்படித்தான் இருக்கணும். என்ன மிச்சம்? முதலாளி, என் சம்பளத்துல 100 ரூபாய் போட்டு கொடுத்தீங்கன்னா என்னமா கருது போ. என்ன பாது எலிசத்தை நாத்த அடிக்குது? இப்ப இப்ப இல்ல.
என்னப்பா அது கால் இப்படி ஆடினா நான் எப்படி சாப்பிடுறது? யோ, என் கால் ஆடுறதுக்கும் நீ சாப்பிடுறதுக்கும் என்ன சம்மதம்? யோ, உன் காலை சொல்லலையா? டேபிள் கால ஆடுது, நிக்க மாட்டேங்குது, அதை சொன்ன. டேய் ஐயா, டேபிளுக்கு புட்டு கொடு. இப்ப சரியாயிடுச்சா? சரியாயிடுச்சு. இந்த மயிலர்க புக்ல வச்சுக்கோ, குட்டி போடு. என்ன சரி. என் சொந்தக்காரன் கூட யாரும் எனக்கு உதவி செய்யல. நீ இருக்கிற இந்த நிலைமையில குடியிருக்கிற வீட்டு அடமான வச்சு இந்த பணத்தை எனக்கு நீ கொடுத்துருக்க. இந்த உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு எனக்கே தெரியல. கைமாறெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா. உன் பொண்ணை என் தம்பி கட்டி கொடுத்துரு, அதுவே போதும். அதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கோம் அண்ணே. நாளைக்கு நான் ஊருக்கு போறேன், எனக்கு பிடிச்ச கண்ணாடி வளையல் வாங்கி தரியா? சரி. ரயில் கிளம்புது, சீக்கிரம் இருங்க. வரமில்ல சாமி, சீக்கிரம் வா, சீக்கிரம் சீக்கிரம். எங்க போட்டு வர? திடீர்னு பசி எடுத்தது, பக்கத்து ஹோட்டல்ல சாப்பிட்டு வரேன். ஏன் ஹோட்டல்ல வேலை செஞ்சுக்கிட்டு பக்கத்து ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்தீங்கன்னா பாக்குறவங்க ஹோட்டலை பத்தி என்ன நினைப்பான்? இந்த ஹோட்டல்ல மனுஷன் சாப்பிடுவானா? ஏப்பா கட்டி சட்னி இல்ல இருக்க? என்ன சட்னியை கையில எடுத்து வரீங்க? பின்ன காண்டாசா கார்ல கொண்டு வந்து போடுவாங்க. வடை இருக்காப்பா? வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன கேட்டீங்க? வடை கேட்டேன். இதோ ஒரு நிமிஷம். ஏப்பா, நம்ம கடையில வடையே போடலையே, எங்க இருந்து எடுத்து வந்த? நேத்து எலிப்புரிக்குள்ள ஒரு வடைய வச்சேன், அதான் இது. அப்ப எலிக்கு அது மோந்து பத்தோனே செத்து போச்சு. ஓஹோ. முதலாளி, இந்த கடையோட வளர்ச்சி பணிகளுக்காக நான் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறேன் பாத்தீங்களா? மாசம் ஒரு 100 ரூபாய் சம்பளம் ஏத்தி கொடுத்தீங்க. ஏய், அந்த டேபிள் போய் கவனி போ. சம்பளமா சம்பளம்? என்னென்ன இன்னும் சோப் போட்டு துவைச்சு காய வச்சுக்கிட்டு டவுன்ல இதுக்கெல்லாம் மிஷின் வந்துருச்சுனே. நாம துணியை கொடுத்தோன்னு வச்சுங்க, அதுவே துவைச்சு காய போட்டு கையில கொடுத்துரும். கிரைண்டர்னு பேரு. அட, இப்படி துவைச்சா எப்படி அழுக்கு போறது? ஏந்துருங்க, கொண்டாங்க. இப்ப பாருங்க. ஆளால கண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கமுங்க, என்ன ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க, என்ன ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க. ஓ ஏனே, ஒரு வேட்டி தானே கொடுத்தீங்க, 2 வேட்டி இருக்கு. எங்கேயும் அந்த திருப்பாச்சி சார் போஸ்ட். யார்கிட்ட இருந்துப்பா கடுதாசி வந்திருக்கு? பட்டணத்துல நம்ம சுந்தரம் இல்ல, அவ சம்சார கடிதாசி போட்டிருக்கு. அடுத்த மாசம் நம்ம ஊருக்கே வராங்களாம், ஏதோ தொழில் தொடங்குறாங்களாம். பொண்ணு வேற படிப்பை முடிச்சுட்டா, சின்ன வயசுல பாத்திருப்பீங்க, இப்ப எப்படி இருப்பான்னு பாருங்கன்னு போட்டோ வேற அனுப்பிச்சிருக்கா.
இத்தனை நாள் இல்லாம இப்ப என்ன புதுசா லெட்டர் போட்டிருக்கா? ஒண்ணும் புரியலையே. இது புரியலையா? பொண்ணு படிப்பை முடிச்சிட்டா எப்ப வந்து சம்பந்தம் பேச போறீங்கன்னு கேட்டிருக்கா. நல்ல நாளா பார்த்து பட்டணம் போய் பேசிட்டு வந்துடுறேன். என்ன, இந்த போட்டோவை தம்பிகிட்ட கொடு. ஐய, என்னது பொண்ணு ரொம்ப கன்றாவியா இருக்குதே, பல்லெல்லாம் நீண்டு ரொம்ப கோரமா இருக்குது. எங்க போட்டோ காட்டுங்க. என்னண்ணே அண்ணி இப்படி இருக்கு? கண்ணெல்லாம் கூட ஒரு மாதிரியா ஒன்றரை கண்ணா இருக்கும் போல இருக்க. ஏய், அவ எப்படி இருந்தாலும் பரவாயில்லடா. அவதான் எனக்கு பொண்டாட்டி, எப்பயும் முடிவாகி போச்சு. போட்டோவை குடுறா. அண்ணே வேண்டானே, இதை நீங்க பாத்தீங்க வாழ்க்கையே வெறுத்து போடுவீங்க. ஏய் குடுறா. அண்ணி சூப்பர்.